துஷார் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹோல்டு வேணும். உடனே கமருதீனை வந்து இது பண்ணி அவங்க சைடு வந்து வச்சுக்கிறாங்க. திவாகர் முக்கியமா கமருதீன் முக்கியமான்னு கேக்குறாங்க. பயங்கர கிரிமினல் அந்த பொண்ணு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. விஜய் பார்வதிக்கு கமருதீனும் அரோராவும் ஒன்னா சுத்தது சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் வந்து திவாகர் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, துஷார், கமருதீன், அதுக்கப்புறம் அரோரா, இவங்க 3 பேரும் ஸ்டார்டிங் வந்ததுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். துஷார் வெளியே போனதுல இருந்து அரோரா வந்து ஒரு ஹோல்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து அவங்க சைட்ல வச்சுக்கணும்னு பாக்குறாங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து என்கிட்டயே வந்து அந்த பொண்ணு கேக்குது, உங்களுக்கு வந்து திவாகர் முக்கியமா இல்லைன்னா கமருதீன் முக்கியமான்னு சொல்லிட்டு. இவங்க யார் அப்படி கேட்கறதுக்கு? நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றீங்க, அதாவது அரோராவும் கமருதீனும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றீங்க. அப்புறம் நான் கமருதீன் கிட்ட பேசினா அவளுக்கு எங்க நான் வலிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பார்வதி நம்ம திவாகர் கிட்ட புலம்பிட்டு இருக்கதா பார்க்க முடிஞ்சது. அதாவது ஒரு விஷயம் விஜய் பார்வதி புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது கமருதீனே உங்களை வந்து வேணான்னு சொல்லிட்டாமா, கமருதீன் வந்து நீங்க செட் ஆக மாட்டீங்களா, அதனால நீங்க வந்து எல்லாத்துலயும் வந்து ஷேர் போட்டு தான் வெளியே டூருக்கு கூட வந்து கூட்டு போவீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் வந்தா கூட நீ வந்து பெட்ரோல கூட ஷேர் பண்ணி தான் வந்து வெளியே போனோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டிருக்கீங்களா, அதனால கமருதீன் வந்து நீங்க செட் ஆக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட புலம்பிட்டு இருந்தா லைவ்ல. அதை பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம நிறைய பீப் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு உங்களை திட்டினா. சரி, அதெல்லாம் சொல்ல விரும்பல, ஓகேவா. நீங்களும் அவனை வச்சு செஞ்சிருக்கீங்க, அவனும் வந்து உங்களை வச்சு செய்யறான். நீங்க 2 பேரும் பண்றதுக்கு பேர் வந்து லவ் கிடையாது, கேவலமான ஒரு விஷயங்கள். அதை வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தான் திவாகர் கிட்ட போயிட்டு அவன் தொடர்றதுலாம் சரியில்லை, அவன் வந்து தப்பா பிஹேவ் பண்றான்ற மாதிரி ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. அடுத்தது வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள வந்து ஒரு விஷயத்த போட்டு உடச்சோடனே அப்படியே கம்மு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பேபின்னு ஆரம்பிச்சு ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்பா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இப்போ கமருதீன் வந்து நீங்க வேணான்னு சொல்லிட்டு அவன் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். அதனால இது பேர் லவ் கிடையாது, ஓகேவா, இது வேற. அதனால விட்டுலாம். கமருதீன் அரோரா கூட இருந்தா வேற யாரு கூட இருந்தா உங்களுக்கு என்ன? அவங்க கிட்ட பேசுறானா, பேசுறத மட்டும் பாத்துட்டு போங்க. அதை விட்டு இங்க வந்து கேம் விளையாட வந்தீங்களா இல்லன்னா லவ் பண்ண வந்தீங்கன்னாலே எனக்கு புரியவே மாட்டேங்குது. எவனும் கேம்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்க. பிக் பாஸ் எதனா ஒரு டாஸ்க் கொடுத்தாப்பலன்னா அதை குழி தோண்டி புதைச்சிருங்க. கத்துன்னு கத்திட்டு இருக்கீங்களே தவிர ரொம்ப பண்றது இல்ல. இங்க லவ் கண்டென்ட் மட்டும் ஒன்னும் குறைச்சல இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் கூட யோசிச்சேன், அரோரா எதுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறாரு பிக் பாஸ்ன்ட்டு. இந்த மாதிரி ஒரு லவ் கண்டென்ட் 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு ஒரு மாதிரி அடிச்சு கேட்க போறாருன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் அமைதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெயினா ஒரு விஷயத்த சொன்னாங்க இங்க விஜய் பார்வதி. அதாவது அந்த பொண்ணு வந்து ரொம்ப கிரிமினல், எல்லாரையும் வந்து கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும்னு பாக்குறா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அவங்க கைக்குள்ளனா போட்டு வச்சுட்டா கால்குள்ளனா போட்டு வச்சுக்கிட்டோம். நீங்க ப்ரொஜெக்ட் பண்றதே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்களோ என்னன்னு தோணுது. அது எப்படி போகுதுன்னு தெரியல. ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்து வேற லெவல்ல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்றாருன்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் அரோரா, விஜய் பார்வதி, கமருதீன் இவங்கலாம் வந்து ஒரு லவ் கண்டென்ட் பேர்ல ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்கிறது என்னோட தனிப்பட்டு கருத்து. மக்களே, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.